அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் சஞ்சார அமைப்பில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த வேளையில் இனி வரக்கூடிய தருணங்கள்ல 25/4/2025 வரை வலுவிழந்து சஞ்சரிக்கும் ராகு கேதுவால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் கேது அஷ்டமத்திலும் ராகு தனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் பொருளாதார ரீதியான சிக்கலும் ஏற்பட்டன. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சாதகமற்ற அமைப்பில் வலுவாக இருந்த சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிழல் கிரகங்கள் ஆயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இரு கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை 2 கிரக நிலைகளின் மீதும் செலுத்துகின்றன. இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரித்து கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். கேது கன்னிராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார். இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவுல உச்சபட்ச நன்மை கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புக்திகளோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாருங்க. தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கால் வலி ஏற்பட்டு விட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான். அந்த திருடன் அவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார். அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பயணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது. இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசர்வது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான். இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார். இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார். ஆனால் அந்த வேளையில் தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது.
இந்த திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார். அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும். தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு. மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு. தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்றே சொல்லலாம். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதில் முதல் படியாக தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆனால் அதே சமயம் ஜென்மம், அஷ்டமம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 8 மற்றும் 2 ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும். மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு. தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன. அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். நன்மை இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு, கேது ஆகிய 2 கிரகங்களும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. எனவே 2 கிரக நிலைகளும் அஷ்டமஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் வலுவிழப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியும் 7.5 சனியில் ஜென்ம சனியில் பாதிக்கு மேல் திருக்கணிதத்தின்படி கடக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் நிச்சயம் அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். ஏனென்றால் குருவும் சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். எனவே பல நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மிக வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும். மன கவலை அதிகரித்த சூழ்நிலையில் இவை அனைத்தும் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. சில காரியங்களை முடிவு எடுக்க முடியாமல் தொடர்கதை போன்று நீண்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இனி அஷ்டம கேதுவாலும் தன ராகுவாலும் பல அலைச்சலை சந்தித்தாலும் கூட அவற்றில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றத்தை விட சிரமங்கள் குறைகிறது என்று நிச்சயம் சொல்லலாம். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது. கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகள் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். குடும்ப நெருக்கடி, உத்தியோக நெருக்கடி, தொழில் நெருக்கடி, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும்
எனவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் வினைதிருக்கும் விநாயகரை வழிபட்டு மேற்கொள்ளுங்கள். வெற்றி வாய்ப்பு கட்டும். மேலும் இயன்றால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கலும் நிச்சயமாக விலகும்.